பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்கள், இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறு. என்ன நாள்? குருத்தோலை ஞாயிறு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரியின் மேல் அமர்ந்து எருசலேம் பட்டணத்துக்கு என்ன செய்கிறார்? புறப்பட்டு போகிறார். எருசலேம் பட்டணத்துக்கு புறப்பட்டு போகிறார். கவனிங்கள், கடந்த வருடத்தில் நான் ஒரு தலைப்பில பேசினேன். சண்டே டு சண்டே, ஞாயிறு டு ஞாயிறு. ஞாயிற்றுக்கிழமை இயேசு எங்க புறப்பட்டு போகிறார்? எருசலேம். அப்புறம் பாருங்க, மாலையில புறப்பட்டு எங்க வந்துறாரு? பெத்தானியாவுக்கு. இப்படியே பாருங்க, புதன்கிழமை வரைக்கும் வருவாரு. மறுபடியும் பாருங்க, எப்படி சொன்ன வியாழக்கிழமை இயேசு புறப்பட்டு போகிறார். மாலை வேளையிலே அவர் கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறார். கெத்செமனே தோட்டத்தில் அவரை பிடித்து விடுகிறார்கள். தொடர்ந்து பரியாசம். வெள்ளிக்கிழமை அவரை சிலுவையில் என்ன செய்கிறார்கள்? அறைந்து விடுகிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை அவர் உயிரோடு என்ன செய்கிறார்? அதனால சண்டே டு சண்டே அப்படின்னு போன வருஷம் பேசினேன். இப்போவும் தொடர்ந்து பாருங்க, புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சிலுவையை குறித்து தொடர்ந்து பேசிக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் சிலுவையை குறித்து தான் நீங்கள் செய்தியை கேட்க இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வருகிற புதன்கிழமை கூட நீங்கள் சிலுவையை குறித்து தான் கேட்க இருக்கிறீர்கள். வருகிற 18ஆம் தேதி புனித வெள்ளி அன்று ஒரு புது தலைப்பிலே நீங்கள் சிலுவையை குறித்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க இருக்கிறீர்கள். கவனிகள், கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, தேவ செய்தியினுடைய தலைப்பு சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். சிலுவையை குறித்து என்ன செய்ய வேண்டும்? எல்லாரும் சொல்லுங்க, நான் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுவேன். நான் எப்பொழுதும் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுவேன். கலாத்தியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. கலாத்தியர் 6:14. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டாயிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். கவனிங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே அவர் சொல்லுகிற இந்த காரியத்தை கவனியுங்கள். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டு இருப்பேனாக. கவனிங்கள், பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், சிலுவையை குறித்து அல்லாமல் என் வாழ்க்கையில் நான் வேறு ஒன்றையும் குறித்து நான் என்ன செய்ய மாட்டேன்? மேன்மை பாராட்ட மாட்டேன். அப்படி என்றால் பவுல் சொல்லுகிற செய்தி என்ன? சிலுவையே அல்லாமல் என் வாழ்க்கையில் மேன்மையானது வேறு ஒன்றும் எதுவும் அமைஞ்சிட போறீங்க. சிலுவையே அல்லாமல் அப்படி என்றால் என்ன? இயேசு சிலுவையிலே செய்த காரியங்கள், இயேசு சிலுவையிலே செய்து முடித்த பிதாவின் சித்தம், இயேசு சிலுவையிலே செய்த ஒவ்வொரு விஷயம். சிலுவை என்பது ஒரு மேன்மையானது. சிலுவை என்பது பிதாவினுடைய நோக்கம், திட்டம். சிலுவையிலே மனுகுலத்தினுடைய மீட்பு இருக்கிறது. சிலுவையிலே மனுகுலத்தினுடைய ரட்சிப்பு இருக்கிறது. சிலுவையிலே மனுகுலத்தினுடைய விடுதலை இருக்கிறது. சிலுவையிலே பாவ மன்னிப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சிலுவையின் மூலமாக ஆசீர்வாதம் வருகிறது. ஒரு ஆமென். சிலுவையின் மூலமாக சகல நன்மைகள் என்ன செய்கிறது?
வருகிறது. சிலுவையின் மூலமாக கிருபை என்ன செய்கிறது? வேலை செய்கிறது. ஆகையால் இயேசுவுடைய சிலுவை என்பது அது சாதாரண காரியம் அல்ல, மேலோட்டமான ஒரு காரியம் அல்ல. இயேசுடைய சிலுவை என்பது ஆழமானது. இயேசுடைய சிலுவை என்பது மிகவும் தீவிரமானது, மேன்மையானது, முக்கியமானது, அநேக விஷயங்கள் அடங்கியது. இயேசுடைய சிலுவை என்பது மீட்புக்கு அடையாளமாக என்ன செய்கிறது இருக்கிறது என்பதை பவுல் தெளிவாக விளங்கினதினாலே, புரிந்ததினாலே அவன் தைரியமாக சொல்லுகிறான், நான் சிலுவையை அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து நான் என்ன செய்ய மாட்டேன்? மேன்மை பாராட்ட மாட்டேன். கவனியுங்கள், சரித்திரம் சொல்லுகிறது, இந்த பவுல் யார்? இவன் ஒரு பரிசேயன். பவுலுடைய குடும்பம் சிலுவையிலே ஒரு மதிப்பான குடும்பம், மிகவும் ஒரு பரிச்சயமான குடும்பம், நன்றாக முகவரி அறிந்த ஒரு குடும்பம், அநேகராலே மதிக்கப்படுகிற குடும்பம். அது மாத்திரமல்லாமல் பவுலுடைய குடும்பம் மிகவும் வசதியான ஒரு குடும்பமா. நன்றாக கவனியுங்கள், பவுல் கமாலியருடைய பாதத்திலே அமர்ந்து என்ன செய்தவன்? கற்றுக்கொண்டு வந்தவன். கமாலியர்கள் யார்? அவர்கள் வேத சாஸ்திரிகள், அவர்கள் வேத பண்டிதர்கள். அப்படியாப்பட்ட கமாலியருடைய பாதத்திலே அவன் அமர்ந்து என்ன செய்தான்? கற்றுக்கொண்டு வந்தவன். நியாய பிரமாணத்தை கரைத்து குடித்தவன். நன்றாக கவனியுங்கள். அது மாத்திரம் அல்லாமல் இன்னொரு பவுலுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. என்ன தெரியுமா? அவன் ரோம குடியுரிமையை பெற்றவன். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அவன் என்ன குடியுரிமையை பெற்றவன்? ஏன் இதை நான் சொல்றேன்? இயேசு கிறிஸ்து நாட்களில என்ன சாம்ராஜ்யம் நடந்தது? ரோம சாம்ராஜ்யம். அந்நாட்களிலே ஒருவன் ரோம குடியுரிமையை பெற்றிருந்தால் அவன் ரொம்ப மதிக்கப்படத்தக்கவன். அவன் பெரிய ஆளு, ரொம்ப அதிகாரம் படைத்தால். பாருங்க, பவுலையும் சீலாவையும் பிடித்து சிறைச்சாலையில போட்டார். அடியோ அடியோ என்று அடித்து சிறைச்சாலையில போட்டார்கள். மறுநாள் காலையில சொல்றான், நான் யார் தெரியுமா? ரோமன்றான். ரோமன் சொன்ன உடனே சிறைச்சாலை அதிகாரம் என்ன பண்ணிட்டாங்க? ஏன் தெரியுமா? ஒரு ரோமனை பிடிச்சி சிறைச்சாலை என்ன செய்யக்கூடாது? போடக்கூடாது. ரோம குடியுரிமையை பெற்றவன், ரோம் சிட்டிசன். அவன் குடும்பம் உயர்ந்த குடும்பம், மதிப்பான குடும்பம். அவன் படித்தவன், அவன் மேன்மையானவன், அவன் வசதியானவன். அவன் கமாலியருடைய பாதத்திலே வேதத்தை கற்றுக்கொண்டவன். அவன் ரோம குடியுரிமையை பெற்றவன். இப்படி அவனுக்கு பல மேன்மையை சொல்லலாம். சொல்லாம சொல்லக்கூடாதா? பவுலுக்கு எத்தனையோ மேன்மைகள். விளக்குதா விளங்கலையா? நான் பேசி புரியுது சொல்லுங்க. ஐயோட்டி ராமஜலன எத்தனையோ மேன்மைகள், எவ்வளவோ மேன்மைகள் இருக்கிறது பவுலுக்கு. அவன் குடும்பத்துக்கும் குடும்பத்தாருக்கும் பவுலுக்கும். ஆனால் அவைகளை ஒன்றும் அவன் மேன்மைப்படுத்தவில்லை. அதற்கு மாறாக அவன் என்ன சொல்லுகிறான்? நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து என்ன செய்ய மாட்டேன்? மேன்மை பாராட்டம். என் வாழ்க்கையில மேன்மை பாராட்டுவதற்கு எனக்கு எவ்வளவோ இருக்கிறது, எவ்வளவோ தகுதி இருக்கிறது, திறமை இருக்கிறது, கல்வி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. உங்களுக்கு நீங்க மேன்மை பாராட்டுறதுக்கு உங்களுக்கு கல்வி இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம், விசேஷ தன்மை இருக்கலாம், வசதி இருக்கலாம், நீங்க கனமற்றவங்களா இருக்கலாம். ஹலோ, ஆனால் நீங்கள் எதை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறீர்கள்? இங்கே ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுடைய பெயர் பவுல். அவன் மற்றதை குறித்து மேன்மை பாராட்டாமல் அவன் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறான்? சிலுவையை குறித்து. ஒரு அமைஞ்சலோமா? அப்படி என்றால் பவுலுக்கு இங்கே மற்ற எல்லாவற்றையும் காட்டிலும் சிலுவையிலே இயேசு செய்த காரியங்கள் எப்படி தெரிகிறது? மேன்மையாக தெரிகிறது, உயர்வாக தெரிகிறது, சிறந்ததாக தெரிகிறது. ஒரு மாபெரும் தியாகத்தை
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்திருக்கிறார்? செய்து முடித்திருக்கிறார். உலகத்தினுடைய ஒட்டுமொத்த ஜனங்களுக்கும் மீட்பை சிலுவையில் என்ன செய்திருக்கிறார்? செய்திருக்கிறார். ஆகையால் பவுலுக்கு சிலுவை என்பது இங்கே எப்படி தெரிகிறது? ஒரு மேன்மையாய் அவன் சொல்லுகிறான், நான் போகிற இடத்திலெல்லாம் சிலுவையை குறித்து தான் என்ன செய்வேன்? மேன்மை பாராட்டுவேன். சிலுவையிலே இயேசு செய்த அந்த தியாகத்தையும், சிலுவையின் மூலமாக உண்டாகிற அந்த புண்ணியத்தையும், சிலுவையிலே இயேசு சிந்திய ரத்தம் எதற்காக, இயேசு சிலுவையிலே இத்தனை பாடுகளையும் ஏன் பட வேண்டும்? இவ்வளவு அவமானம் ஏன்? சிலுவையின் மூலமாக என்ன நடந்திருக்கிறது? சிலுவையின் மூலமாக என்ன கிடைக்கிறது? சிலுவையின் மூலமாக எப்படியாப்பட்ட வாழ்வு இருக்கிறது? சிலுவையின் மூலமாக நாம் மோட்சத்துக்கு என்ன செய்கிறோம்? தகுதி பெறுகிறோம். பவுல் போகிற இடத்தில் எல்லாம் சிலுவையை குறித்து என்ன செய்கிறான்? அவன் மேன்மை பாராட்டி கொண்டே இருக்கிறான். நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறீர்கள்? மேன்மை பாராட்டுவதற்கு உங்களிடத்திலே எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம், எத்தனையோ விஷயங்கள் இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் இடைவிடாமல் எப்பொழுதும் எதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும்? சிலுவையை குறித்து. ஒரு ஆமென். சிலுவை இல்லை என்றால் இன்றைக்கு நான் இல்லை. சிலுவை இல்லை என்றால் இன்றைக்கு எனக்கு ஆசீர்வாதம் இல்லை. சிலுவை இல்லை என்றால் இன்றைக்கு எனக்கு நன்மை இல்லை. சிலுவை இல்லை என்றால் இன்றைக்கு எனக்கு ரட்சிப்பு இல்லை. சிலுவை இல்லை என்றால் பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை இல்லை. சிலுவை இல்லை என்றால் என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை. சிலுவை இல்லை என்றால் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை. அப்படின்னா எல்லாம் எதுல இருந்து வருது? சிலுவையில இருந்து. எத்தனை பேர் ஆமென்ல போறீங்க? இதை ரொம்ப தெளிவா பவுல் என்ன பண்ணிட்டான்? கண்டுபிடிச்சிட்டான் பாருங்க. இப்ப யோசிக்கிறான், என் குடும்ப பின்னணியும் என்கிட்ட இருக்கிற விசேஷம், இந்த மேன்மையெல்லாம் சிலுவைக்கு முன்பாக எப்படி ஆயிடுச்சு? தூசியை போல. எத்தனை பேர் ஆமென்ல போறீங்க? ஆமா, அவன் சொல்லிட்டான், எல்லாத்தையும் எப்படி எண்ணினேன்? குப்பையும் தூசியும் என்று. எத்தனை பேர் ஆமென்ல போறீங்க? ஆகிய சிலுவை என்பது மேன்மையானது. சிலுவையில இயேசு எல்லாவற்றையும் நேர்த்தியாக ஒழுங்கு கிரகமாக செய்து முடித்திருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, ஆகையால் உன் வாழ்க்கையில எப்போதும் நீ எதை மேன்மை பாராட்ட வேண்டும்? சிலுவையை குறித்து. சிலுவையை குறித்த சத்தியத்தை நீ மேன்மை பாராட்ட வேண்டும். சிலுவையை குறித்த வார்த்தையை நீ மேன்மை பாராட்ட வேண்டும். சிலுவையை குறித்த வசனத்தை நீ மேன்மை பாராட்ட வேண்டும். சிலுவையை குறித்த வார்த்தையை நீ மேன்மை பாராட்ட வேண்டும். சிலுவையை குறித்த போதனையை நீ மேன்மை பாராட்ட வேண்டும். சிலுவையை குறித்த பிரசங்கத்தை நீ மேன்மை பாராட்ட வேண்டும். அவைகளை நீ மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால் முதலாவது அவைகளை நீ காது கொடுத்து என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். புரிஞ்சுக்கொள்ளாம இல்லைன்னா கேட்கலன்னா சிலுவையுடைய பிரசங்கத்தை, சிலுவையுடைய போதனைய, சிலுவையுடைய மேன்மைய காது கொடுத்து கேட்கலன்னா சிலுவையை குறித்த மேன்மை உங்களுக்கு என்ன செய்யாது? தெரியாது. வேற எதையாவது மேன்மைப்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க, வேற எதையாவது உயர்த்த ஆரம்பிச்சிருவீங்க. கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, எப்போதும் அவன் இருதயத்துல என்ன ஓட வேண்டும்? சிலுவையை குறித்த காரியம். சிலுவையிலே என் தகப்பன் செய்த மாபெரும் காரியம், பெரிய தியாகம். இதனை அமைஞ்சல போறீங்க பாருங்க. பவுல் எவ்வளவு பெரியாளவன்! நான் சொன்ன ஒரு லிஸ்டே கொடுத்தேன், அவன் மேன்மை பாராட்டுறதுக்கு என்னென்னலாம் இருக்குது எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டான் பாருங்க. உடனே என்ன தூக்கிட்டான்? சிலுவையை தூக்கிட்டான். சிலுவையை தூக்கிட்டான். மேன்மைப்படுத்த வேண்டியது ஒன்றே ஒன்று, என்னது? கல்வாரி சிலுவை. கல்வாரி சிலுவை. எத்தனை பேர் சிலுவையை மேன்மைப்படுத்துவீங்க? சிலுவையை மேன்மைப்படுத்தினா ஒரு சிலுவை மரக்கட்டை பிடிச்சிட்டு என்ன செய்யறது? கவனிக்கிறீங்களா? ஆமா, இன்னைக்கு குருத்தோல நார்ல என்ன நாரு? ஆமா, கொண்டு போய் பாருங்க, வாசல்ல வச்சிருவாங்க. எங்க வச்சிருவாங்க? வாசல்ல வச்சிருவாங்க, ஜன்னல்ல வச்சிருவாங்க. அதை வருஷ கணக்கில் என்ன செய்வாங்க? பாதுகாப்பாங்க. நோ யூஸ், நோ யூஸ். சிலுவையை குறித்த உபதேசம், சிலுவையை குறித்த பிரசங்கத்தை உன் இருதயத்தை நீ பாதுகாக்கணும், உன் மனதுல நீ பாதுகாக்கணும், அதை உன் வாழ்க்கையில நீ அத்தியாசப்படுத்தணும், அதை உன் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும். அதை குறித்து நீ உயர்வாக எண்ண வேண்டும், அதை குறித்து நீ மேன்மையாக எண்ண வேண்டும். சிலுவையை குறித்த உபதேசத்தில் உயிர் மூச்சாக எண்ண வேண்டும். கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? வேகமா என் கூட சேர்ந்து சொல்லுங்க. என் வாழ்க்கையில மேன்மை பாராட்டுவதற்கு எத்தனையோ
காட்டிலும் மேலானது மேன்மையானது கல்வாரி சிலுவை மட்டுமே. கல்வாரி சிலுவை மட்டுமே. ஆமென். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அடுத்த வசனமும் வாசிருங்க. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதி இருக்கிறது. எல்லாம் எடுத்துக்கொண்டீங்களா? சிலுவையை பற்றிய உபதேசம் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்குது? பைத்தியமாக. அது ஒரு தேவையற்றது போல, அது ஒரு வீணானது போல, அது ஒரு சடங்காச்சாரம் போல கெட்டு போகிறவர்களுக்கு. கெட்டு போகிறவர்னா பாவத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு, உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, கவனிங்க, மனமான வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, பிசாசுக்கு பிடித்த வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, சிற்றின்பத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு, கீழ்ப்படியாத ஒரு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, கவனிங்க, சிலுவையை பற்றிய உபதேசம் யாருக்கு? கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி தோன்றுகிறது? பைத்தியம். நம்ம ஆண்டவரை பத்தி சொல்றோம், ரொம்ப பேர் ஏற்றுக்கொள்றாங்க. சில பேர் என்ன செய்யறாங்க? இவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு போல. என்ன பிடிச்சிருச்சு? பைத்தியம் பிடிச்சிருச்சு போல. இவங்களுக்கு வேலை வெட்டி இல்லை போல. இவங்க ஏதோ லூஸ் பிடிச்சிருச்சு போல. இவங்க ஏதோ தேவையில்லாத பேசிட்டு இருக்காங்க. இவங்க ஏதோ தேவையில்லாத செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இல்ல, அவங்க அந்த குழப்பத்துல இருக்கிறதுனால அவங்க பார்வை அப்படி என்ன செய்யுது? இருக்குது. அப்படி இருக்குது பாருங்க. சில பேர்லாம் என்ன கேட்டிருக்காங்க, உனக்கு என்ன இயேசு வெறி பிடிச்சிருச்சா? என்ன வெறி பிடிச்சிருச்சா? இயேசு வெறி பிடிச்சிருச்சா? அப்படி நான் சொல்லுவேன், உங்களுக்கு உலக வெறி பிடிச்சிருக்கு, எனக்கு என்ன வெறி பிடிச்சிருக்கு? இயேசு வெறி பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பாவ வெறி பிடிச்சிருக்கு, எனக்கு பரிசுத்த வெறி பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்மளும் யாரால இருந்தோம்? பைத்தியமா தான் இருந்தோம். பைத்தியமா இருந்த நம்ம இந்த சிலுவை உபதேசம் தான் எப்படி மாற்றினது? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளால் மாற்றினது. எதுவுமே ஆமஞ்சில போறீங்க. கெட்டு போகிறவர்களுக்கு, பாவத்திலே வாழ்கிறவர்களுக்கு, உலக ஜனங்களுக்கு, உலக காரியத்திலே ஈடுபடுகிறவர்களுக்கு சிலுவை உபதேசத்தை நீங்கள் போய் சொல்ல வேண்டும். சிலுவையை குறித்து நீங்கள் அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். சிலுவையின் பிரசங்கத்தை செய்ய வேண்டும். சிலுவை குறித்த வார்த்தையை சொல்ல வேண்டும். அவருடைய விளக்கங்களை குறித்தவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? எடுத்து சொல்ல வேண்டும். எடுத்து சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது எப்படி இருக்கிறது? தேவ பலன். எத்தனை பேருக்கு தேவ பலன் வேணும்? நீங்க இப்ப சிலுவையை குறித்த உபதேசத்தை கேட்டு 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 உங்க இருதயத்துல என்ன அடைஞ்சிருக்கிறீங்க? பலன். மனதுல என்ன அடைஞ்சிருக்கிறீங்க? பலன். சரீரத்துல என்ன அடைஞ்சிருக்கிறீங்க? பலன். எத்தனை ஆமஞ்சில போறீங்க? சரி, நீங்க மட்டும் பலன் அடைஞ்சா போதுமா? பலன் அடைஞ்சா போதுமா? பலன் அடைஞ்சா போதுமா? நன்மை அடைஞ்சா போதுமா? ஆசீர்வாதத்தை அடைஞ்சா போதுமா? ஈவுகளை அடைஞ்சா போதுமா? சமாதானம் அடைஞ்சா போதுமா? ஞானம் அடைஞ்சா போதுமா? உங்களை சுத்தி எத்தனை பேர்? உங்க வீட்டுக்குள்ள வந்து எத்தனை பேர் இருக்காங்க? உங்க வீடை சுத்தி எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒரு வசனம் சொல்றேன், வேகமா எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தல நடவடிக்கைகள் புஸ்தகம் 8வது அதிகாரம். அப்போஸ்தலர் 8
8வது அதிகாரம் எடுத்துக்கொண்டீங்களா? 31வது வசனம். மோசே அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 8வது அதிகாரம் 31வது வசனம். அதற்கு அவன், ஆ. ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் ஆ. அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி சொல்லி பிலிப்பு ஏறி ஆ. தன்னுடனே உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். இப்ப பாருங்க, எத்தியோப்பியா மந்திரி அவன் பாருங்க, எத்தியோப்பியால இருந்து புறப்பட்டு எருசலேமில வந்து தேவனுடைய ஆலயத்திலே தேவனை தொழுது கொண்டு மறுபடியும் என்ன செய்யறான்? ரதத்துல அவன் நாட்டுக்கு போயிட்டு இருக்கிறான். இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து உடன் இருந்த 12 சீசன்ல ஒருத்தர் யாரு? பிலிப்பு. பேதுருவுக்கு அடுத்தபடியா பாருங்க வயசானவர். ஆவியானவர் பிலிப்பினிடத்துல சொல்லுகிறார், நீ ஓடி போய் என்ன செய்? அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள். இப்ப ரதத்துல ஓடுறது வந்து கோவேரி கழுதை இல்லை. நம்ம ஊர்ல பாக்குறதுலாம் என்னது? நீங்க பாக்குறதுலாம் என்னது? கோவேரி கழுதை. குதிரை கிடையாது. அது குதிரை கிடையாது. ராணுவத்துல பயன்படுத்துற குதிரை. எப்படி ஓடும் சொல்லுங்க? எப்படி ஓடும்? ஆமா, புல்லட் ட்ரெயின் மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கு? ஓடிட்டு இருக்கு. ஆவியானவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட ஓடி போய் என்ன செய்? சேர்ந்துக்கோ. புரியுதா? ஓடி போய் சேர்றான். அவன் கையில ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துடைய ஆகமத்தை வாசிட்டு இருக்கிறான். பிலிப்பு கேட்கிறான் பாருங்க, மந்திரிட்ட, நீ வாசிக்கிறியா? அதோட அர்த்தம் உனக்கு தெரியுமா? உடனே அவன் சொன்னான், ஒருவன் எனக்கு சொல்லாவிட்டான் எனக்கு எப்படி தெரியும்? உடனே பிலிப்பு என்ன செய்கிறான்? மந்திரியோடு ரதத்தில் அமர்ந்து அவனுடைய விளக்கத்தை குறித்து என்ன செய்கிறான்? எடுத்து சொல்லுகிறான். 32வது வசனம். அவன் வாசிக்கிற வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயில் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல அவர் தமது வாயை திறக்காதிருந்தார். பழைய ஏற்பாடு எங்க இருக்கு? ஏசாயா 53. ஏசாயா 53 தொடர்ந்து பாருங்க. புதன்கிழமை வெள்ளிக்கிழமை சிலுவையை குறித்து புதிய ஏற்பாடுல காட்டுற அதே வசனத்தை பழைய ஏற்பாடுலையும் காட்டிட்டே வர்றேன். இங்கேயும் பாருங்க, இது புதிய ஏற்பாடுல பாக்குறோம். பழைய ஏற்பாடுல எங்க இருக்குன்னா ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53வது அதிகாரத்தில் இருக்கிறது. அப்படி என்றால் கெட்டு போகிறவர்கள், உலகத்திலே இருக்கிறவர்கள், பாவத்திலே இருக்கிறவர்கள், பாவ கிரியிலே வாழ்கிறவர்கள், அடிமைத்தனத்திலே வாழ்கிறவர்கள், பொடிக்குள்ளே கிடக்கிறவர்கள், கவலையிலே கிடக்கிறவர்களுக்கு நீங்கள் தான் போய் இந்த சிலுவையின் உபதேசத்தை என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். ஒருவன் எனக்கு சொல்லவில்லை என்றால் எனக்கு எப்படி தெரியும்? நீங்க போய் சொல்லலாம், உங்களுக்கு எப்படி தெரியும்? பொழுது விடிய மட்டும் மௌனமா இருந்தால் குற்றம் உங்கள் மேல நிச்சயமாக என்ன செய்யும்? சுமரும் என்பதை மறந்து விடாதீர்கள். கர்த்தருக்கு எல்லோரும் என்ன கொடுக்க வேண்டும்? கணக்கு கொடுக்க வேண்டும். ஒருவரும் தப்பிக்க முடியாது. வேகமாக்கி வந்திருப்போம். 1 கொரிந்தியர் 1:18 சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்கள் எப்படி இருக்கிறது? பைத்தியமாக. அவங்களுக்கு போய் மறுபடியும் சிலுவை உபதேசத்தை சொல்லி அவர்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தி அவர்களை தேவ பலன் உள்ளவர்களாய் மாற்ற வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர்களாய், அபிஷேகத்தை பெற்றவர்களாய் மாற்ற வேண்டும். சிலுவையின் உபதேசம் அப்படி செய்யும். சிலுவையின் உபதேசத்துக்கு அந்த வல்லமை இருக்கிறது. சிலுவையின் உபதேசத்திற்கு அந்த ஆற்றல் இருக்கிறது. சிலுவையின் உபதேசத்திற்கு அந்த சக்தி இருக்கிறது. எத்தனை பேர் அமைஞ்சல போறீங்க? எத்தனை பேர் புரியுது? நான் புரிஞ்சவங்க கை ஊற்றி அமைஞ்சிருங்க. வேகமாக 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 21வது வசனத்தை எடுத்து ஒருவர் வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். எல்லாரும் எடுத்துக்கொண்டீங்களா? 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக என்ன ஆக்கினார்? இயேசு உங்களுக்காக, எனக்காக, மனுகுலத்துக்காக பாவம் ஆக்கப்பட்ட இடம்தான் என்னது? கல்வாரி. கல்வாரி சிலுவை. கவனிங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு, நாம் அவருக்குள்.
நாம் அவருக்குள், நாம் பிதாவாகிய தேவனுக்குள் நீதியாகும்படிக்கு என்றால் நீங்கள் பிதாவுக்கு முன்பாக போய் தைரியமாக நிற்கும்படிக்கு. பாவத்தோட யாருமே ஆண்டவர் முன்னாடி என்ன செய்ய முடியாது. நீதி என்றால் என்ன? கவனிக்க கொஞ்சம். நீதினா என்ன? நீதி என்ற அந்த பதத்திற்கு என்ன அர்த்தம்? நீதி நேர்மை அப்படி வழங்கிக்கொள்ள, அது வேற. நீதி என்றால் என்ன? தேவனுக்கு முன்பாக போய் என்ன செய்வது? தைரியமா. நீங்க எல்லாம் போய் யாருக்கு முன்னாடி நிக்கிறீங்க? தேவனுக்கு தைரியமா நிக்கிறீங்களா? இந்த தைரியம் உங்களுக்கு எப்படி வந்தது? கல்வாரி. சிம்பிள். எவ்வளவு பாக்கியவான்லாம் கையை விட்டு நாம சொல்லுவோமா? கவனிங்கள். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு ஏறுவதற்கு முன்பாக பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மனுகுலகத்துக்கு முன்பாகவும் பாவம் என்பது ஒரு சுவரை போல என்ன செய்தது? இருந்தது. ஒரு பாவி ஆண்டவருக்கு முன்னாடி போய் நிற்க முடியாது. ஒரு பாவி ஆண்டவருக்கு முன்னாடி போகவும் முடியாது. நல்லா கவனிங்க. ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்துல அவர்கள் பாவம் செய்வதற்கு முந்தைய நாட்களில் மாலை அந்தி சந்தி வேளையில் பிதா என்ன செய்வார்? இறங்கி வருவார். பிதாவுடைய சத்தத்தை கேட்டவுடனே ஆதாம் ஏவாளை என்ன பண்ணுவாங்களா? ஒழுங்கிடுவாங்க. பாவம் செய்யறதுக்கு முன்னாடி ஒழுங்கிட்டாங்களா? தைரியமா முன்னாடி யார் முன்னாடி நின்னாங்க? டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய காரியங்கள், பல திட்டங்களை குறித்து ஆதாம் ஏவாளோடு பேசிக் கொண்டிருந்திருப்பாங்க. சர்ப்பத்துடைய பேச்சை கேட்டு என்னைக்கு பாருங்க. ஆமா, பாருங்க, யார் வாங்கி சாப்பிட்டா? ஏவாள் வாங்கி பிடிங்கி சாப்பிட்டா. சாப்பிட்டுட்டு மிச்சத்தை யாரு கொடுத்தா? ஆமா, ஒன்னால நான் கேட்டேன், என்னால நீயும் கேட்ட. சரியா? அவனுக்கும் கொடுத்தா. ரெண்டு பேரும் பாவிகள் என்பதை உணர்ந்து விட்டார்கள். அன்னைக்கும் மாலையில யார் வர்றா? பிதா வர்றாரு. ஆனா ஆதாம் ஏவாளுக்குள்ள என்ன வந்துருச்சு? குற்ற உணர்வு. ஓடி போய் மரத்துக்கு பின்னாடி என்ன பண்ணிட்டாங்க? ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அது போலதான் பாவத்துல இருக்கிறவங்க ஆண்டவருக்கு முன்னாடி வராம பிசாசு அவங்களுக்குள்ள என்ன கொண்டு வர்றான்? குற்ற உணர்வு. பிசாசு உங்களை ஏமாத்துறான். உங்க மனதில் வந்து சொல்லுவான், நீ தகுதி இல்லாத ஆளு, ஓரமாவே இரு, ஆண்டவர்கிட்ட ரொம்ப நெருக்கமா போகாத. பிசாசு உங்களை ஏமாத்துறான். நீங்க தகுதி உள்ள ஆளு, ஆண்டவர்கிட்ட நெருங்கி வரணும். நெருங்கி வந்தாதான் கர்த்தர் உங்களை தகுதி உள்ள ஆளா என்ன செய்ய முடியும்? மாத்த முடியும். எத்தனை பேர் ஆண்டவர் முன்னாடி நிற்க விரும்புறீங்க? கவனிங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக என்ன ஆக்கினா? பாருங்க, நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சிருப்போம், கணக்கே இல்லை. ஹலோ, எவ்வளவு பாவம் செஞ்சிருப்போம். இப்பவும் சில நேரத்தில் ஏதாவது என்ன பண்ணிடுறோம், செஞ்சுட்டு அப்புறம் ஆண்டவரை மன்னிச்சிருக்கப்பா, ரத்தத்தினால கழுவுறப்பா, என்ன மீட்டு கொள்ளுங்கப்பா, என்ன பரிசுத்தமாக்குங்கப்பா. கிருபையினால என்ன பண்றோம்? தப்பிச்சிட்டு இருக்கோம். ஆனா இயேசு என்ன அறியாதவர்? பாவம் அறியாத. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, இயேசு பாவம் அறியாதவர். பாவம்னா இயேசுக்கு என்னன்னு, பாவம்னா இயேசுக்கு என்னன்னு தெரியாது. ஆனா உங்களை என்னையும் மீட்கும்படியாக, பிதாவிற்கு முன்பாக உங்களை என்னை கொண்டு போய் நிறுத்தும்படியாக பாவமே அறியாதவருடைய குமாரன் இயேசுவை பாருங்க, சிலுவையில் எப்படி தொங்க விட்டாராம்? பாவத்தின் முழு ரூபம். அதனாலதான் பாருங்க, சிலுவையில் இதெல்லாம் நடந்ததுனாலதான் பாவிகளா இருந்த நாம் மன்னிக்கப்பட்டு ரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீ யாரா இருக்கிறோம்? நீதிமான்களா இருக்கிறோம். எத்தனை ஆமதில போறீங்க? ஆமா, எவ்வளவு சேர்ந்து சத்தமா சொல்லுங்க. நான் கல்வாரி புண்ணியத்தின் மூலம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் கல்வாரி புண்ணியத்தின் மூலமாய் நீதிமான்களாய் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். இயேசு உங்களுடைய பாவங்களை எல்லாம் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்ததினாலே பிதாவுக்கு முன்பாக
முன்பாக தைரியமாக நீங்கள் வந்து நிற்கிறீர்கள். அவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். அதனால ஏதோ யதார்த்தமா சிலுவை நடந்துச்சுன்னு நினைச்சுக்கிறாதீங்க. இது அது ஒரு யதார்த்தமா நடந்ததுங்க. பாவமே செய்யறாங்க, நல்லவருங்க, அவர் அப்பாவிங்க, அவர் பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்க, அநியாயமா சிலுவையில அரைஞ்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் திட்டமிடப்பட்டது. இதெல்லாம் என்னது? திட்டமிடப்பட்டது, முன்குறிக்கப்பட்டது. அப்படி என்றால் பிதாவாகிய தேவன் உங்கள் மேலே எவ்வளவு அன்பு உள்ளவராய் இருக்கிறார், எவ்வளவு அக்கறை உள்ளவராய் இருக்கிறார், எவ்வளவு கரிசனை உள்ளவராய் இருக்கிறார், உங்களை எவ்வளவு நேசிக்கிறார், எதனை விளங்கிக் கொள்றீங்க? உங்கள் மேல அன்புள்ளவராய், அக்கறை உள்ளவராய், கரிசனை உள்ளவராய், உங்களை நேசிக்கிறவராய் இருக்கிறார். ஒரு அமைஞ்சலோமா அப்படின்னு நீங்களும் யார் மேல அன்புள்ளவராக இருக்கணும்? இயேசுவின் மூலம் அவரை நேசிக்கணும். எதுவுமே அமைஞ்சிடுறீங்க. நான் ஆண்டவர் மேல அன்பா இருக்கிறேன் அப்படின்ற பிள்ளை ஆண்டவரோட நெருங்கி வரும் பாருங்க, நல்ல ஒரு வளர்ச்சி அடையும். சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டே இருக்கும். சிலுவையை எப்பொழுதும் உயர்த்தி கொண்டே இருக்கும். கவனிங்க, இன்னைக்கு பாருங்க ஃபேஷன் ஷோ, காதுல என்ன தொங்க விட்டுக்கிறாங்க? எதுவா மாத்திட்டாங்க சிலுவைய? காதுல சிலுவை, கண்ணாடி கிளாஸ்ல என்னது? சிலுவை. தண்டனை யாருக்கு கொடுப்பார்கள்? இது ரோமானுடைய பிளான். கொடூர தண்டனை செய்தவர்களுக்கு, கொடூர தப்பு செஞ்சவர்களுக்கு என்ன தண்டனை? ஆனால் சிலுவை என்றாலே அது ஒரு அவலட்சணம். சிலுவை என்றாலே அது ஒரு கேவலம். ஆனா இயேசுவை என்னைக்கு சிலுவையில அடிச்சாங்களோ, சிலுவைக்குரிய அந்த அவலட்சணம் மாறி கேவலம் மாறி, சிலுவை என்றாலே இப்படி எப்படி ஆயிடுச்சு? மேன்மை. ஒரு ஆமைகள் சிலுவை என்றாலே மேன்மையாய் மாறிவிட்டது, மகிமையாய் மாறிவிட்டது, மதிப்புடையதாய் மாறிவிட்டது. ஓ, இப்படி மாறிடுச்சா? பிசாசு பார்த்தான், இதை நான் வேற மாதிரி மாத்துறேன், ஃபேஷன் ஷோ கொண்டு வரேன். என்ன கொண்டு வரேன்? ஃபேஷன் ஷோ. மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான், செத்து போயிட்டான். உடம்பு அப்படி வில்லா என்ன பண்ணுவான்? அப்படியே வளர்ப்பான் பாருங்க. அவன் பாருங்க அப்படியே என்ன பண்ண தொங்க விட்டு இருப்பான், அப்படியே காதுல தொங்க விட்டு பாருங்க. எப்படி பிசாசு எப்படிலாம் பாருங்க. சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போகிறது எப்படி இருக்கிறது? பைத்தியம். பைத்தியம் யாரு? பைத்தியம் யாரு? சிலுவையை குறித்து யாரு தவறா புரிஞ்சு வச்சிருக்காங்க அவங்களாம் யாரு? பைத்தியம். இயேசுவை குறித்து சொன்னா யாரெல்லாம் கிண்டல் கேலி பண்ணாங்க அவங்களாம் யாரு? பைத்தியம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆகையால் அவலட்சணமான சிலுவை இப்பொழுது எப்படி ஆயிடுச்சு? மேன்மையானதாயிடுச்சு. மேன்மையானதா, மதிப்பே இல்லாத சிலுவை இப்பொழுது மதிப்பானதா ஆகிவிட்டது. மதிப்பானதாய் ஆகிவிட்டது. கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, அதன் மூலமா தான் இன்னைக்கு நீங்கள் நானும் ஆண்டவருக்கு முன்னாடி தைரியமா இருந்து அவரை எப்படி கூப்பிடுறோம்? சொல்லுங்க, எப்படி கூப்பிடுறோம்? அப்பா பிதாவே. எப்படி கூப்பிடுறோம்? அப்பா. ஆமா, ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், ரோமர் புஸ்தகம் 8வது வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 8:15. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நல்லா கவனிங்க. சிலுவைக்கு முன்னாடி பாருங்க, யூதர்கள் ஒருதன் கூட பாருங்க, இஸ்ரவேல ஒருதன் கூட, எபிரேய ஒருதன் கூட ஆண்டவர் அப்பா பிதான்னு என்ன செய்யல? கூப்பிட முடியல. என்ன சொல்லிட்டு இருப்பாங்க? யெகோவா தேவன். இல்லைன்னா யாரு? இஸ்ரவேலு தேவன்.
ஏன்னா அவங்களுக்கு இந்த சான்ஸ் இல்ல, கிடைக்கல. அப்படி என்றால் அப்பா பிதாவே என்று அழைக்கிற அந்த இந்த வாய்ப்பு உங்களுக்கு எனக்கும் எப்படி கிடைத்தது? கல்வாரி. முன்னே அந்நியராய் இருந்த நாம் இப்பொழுது இயேசுவுக்கு யாராயிட்டோம்? சொந்த. நான் இயேசுவுக்கு சொந்த பிள்ளைன்னு சொல்ல கையை ஊற்றி ஒரு ஆரம்பிச்சிருங்க, ஒரு அறிக்கை பண்ணிடுவோம். நான் முன்னே அந்நியராக இருந்த நாம் கல்வாரி பாடுகள் மூலமாய் இயேசுவுக்கு சொந்த பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அதனால இப்ப போய் நம்ம ஆண்டவரை எப்படி கூப்பிடுறோம்? எப்படி கூப்பிடுறோம்? அப்பா. என்ன உறவு? ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்கு இருக்கிற உறவு. எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? அன்பு ஒன்றாக இணைக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்படி என்றால் பிதாவாகிய தேவனையும் உங்களையும் ஒன்றாக இணைக்கிற ஒரு பாலம், ஒன்றாக இணைக்கிற ஒரு பாலம் தான் என்னது? கல்வாரி. எத்தனை ஆமென் சொல்லுங்களேன்? ஒன்றாக இணைத்தது. நம்முடைய தகப்பனையும் நம்மையும் ஒன்றாக இணைக்கிற ஒரு பாலம் கல்வாரி. கல்வாரி சிலுவை இல்லையா? காலை பிடிச்சிட்டு போனாங்க. அது கொஞ்சம் ஒண்ணுமே ஆமான பயபக்தியா பாருங்க, பாதுகாப்பா வச்சிருப்பாங்க பாருங்க. லாக்கர்ல வச்சிருவாங்க. எங்க வச்சிருவாங்க? ஆமா, தூசி படியாம கரையாம பிடிக்காம என்ன பத்திரமா வச்சிருப்பாங்க. பத்திரமா எப்படி வச்சிருப்பாங்க? ரொம்ப பத்திரமா வச்சிருப்பாங்க பாருங்க. அப்படியா? நீ யாரும் வாங்கி பத்திரமா வைக்க போறீங்களா? உங்க இருதயத்துல சிலுவையை குறித்த உபதேசம், சிலுவையை குறித்த பிரசங்கம், சிலுவையை குறித்த போதனை எப்படி இருக்கணும்? பிசாசினால திருடப்படாம எப்படி இருக்கணும்? பத்திரமா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பத்திரமா இருக்கணும். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை. எல்லாம் சிலுவை மூலமா உண்டானது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? எல்லாம் எங்க போயிட்டு வருது? கல்வாரி சிலுவைக்கு போயிட்டு தான் நமக்கு வருது. இப்ப கையை எங்க உயர்த்தணும்? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கையை எங்க உயர்த்தணும்? ஏதாவது மனுஷனுக்கு முன்னாடி உயர்த்துறதுக்கு முன்னாடி எங்க உயர்த்தணும்? சிலுவைக்கு. ஆமா, நான் டெய்லி சொல்லும் போது சொல்லுவேன், எனக்கு உதவி வருகிற, ஒத்தாசை வருகிற கல்வாரி சிலுவைக்கு நேராக கரங்களை அமைஞ்சல போறீங்க. சேர்ந்து சொல்லுவோம், எனக்கு உதவி வருகிற, ஒத்தாசை வருகிற கல்வாரி சிலுவைக்கு முன்பாக கரங்களை உயர்த்துகிறேன். அதே நிலையில இருக்கணும். வாழ்க்கையில குறைவை பார்க்க மாட்டீங்க, பற்றாக்குறையை பார்க்க மாட்டீங்க, நெருக்கடியை பார்க்க மாட்டீங்க, போராட்டத்தை பார்க்க மாட்டீங்க, பிரச்சனையை பார்க்க மாட்டீங்க, பலவீனத்தை பார்க்க மாட்டீங்க. வாழ்க்கை சலிப்பு வராது. நல்லா விளைவிக்கோங்க. தவறு எப்போதும் கர்த்தர் பக்கம் என்ன செய்யாது? இருக்காது. ஒரு நாளும் கர்த்தர் தவறு என்ன செய்ய மாட்டார்? செய்ய மாட்டார். அவர் பூரண புருஷன், பரிபூரணம். ஒரு ஆமென் சொல்லல. ஒருவேளை நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில வரவில்லை என்றால் தவறு நிச்சயமாக உங்கள் பக்கம் தான் என்ன செய்யும்? இருக்கும். ஆராய வேண்டும். மறுபடியும் சிலுவையின் உபதேசத்துக்குள்ளே வர வேண்டும். மறுபடியும் சிலுவையின் பிரசங்கத்துக்குள்ளே வர வேண்டும். மறுபடியும் சிலுவையினுடைய போதனைக்குள்ளே என்ன செய்ய வேண்டும்? சரியாக வந்து ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கலாத்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். இதுக்கப்புறம் ஒரு வசனம் மட்டும் பார்த்து நம்ம முடிக்க போறோம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். எடுத்துக்கொண்டீங்களா? கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சரி, கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை 18வது வசனம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரைட், ஓகே.
எபேசியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்தை வேகம் எடுத்துக்கொள்வோமா? ரைட். எபேசியர் 5வது அதிகாரம், எபேசியர் 5வது அதிகாரம் 2வது வசனம். கிறிஸ்து நமக்காக ஆ. நம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக் கொடுத்து ஆ. அன்பில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எல்லாம் எடுத்துக்கொண்டீங்களா? எபேசியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். நடந்து கொள்ளுங்கள். வேகமா இதை மட்டும் பார்த்து முடிச்சிடலாம். கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து அவரை எப்படி கொடுத்தாரா? எப்படி கொடுத்தாரா? காணிக்கை சுகந்த வாசனையான, என்ன காணிக்க? சுகந்த வாசனையான. உங்க காணிக்கை எப்படி இருக்கணும்? நஞ்சது, அடி வாங்கினது, செல்லாதது, சில்லறை. என்னது? சில்லறை. காணிக்கை என்ன போடக்கூடாது? சில்லறை போட. ஆமா, இயேசுநாதர் சில்லறை சாமி இல்ல. இயேசு சாமி பணக்கார சாமி. அதனாலதான் சொல்றான், காணிக்கை என்ன காணிக்கை போடணும்? சத்தமில்லாத காணிக்கை. என்ன காணிக்கை? சத்தமில்லாத காணிக்கைன்னு என்ன? சில்லறை சத்தம் போடும், ஆனா நோட்டு என்ன போடாது. எத்தனை பேர் நோட்டா இருக்க விரும்புறீங்க? நோட்டு. நான் சில பேரை பார்த்துருக்கேன், சில்லறையா இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் சவுண்டு தான். எப்ப பார்த்தாலும் என்னது? சவுண்டு. ஏசுநாதரே அவங்கள சீக்கிரமா எதுவா மாத்துங்க, நோட்டா என்ன செய்யுங்க? மாத்து. கவனிக்கிறீங்களா? கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் அப்புறம் பலியாகவும். அப்படின்னா இயேசு கல்வாரி சிலுவையில தன்னை எப்படி கொடுத்தாரா? காணிக்கையா கொடுத்தார். காணிக்கையா கொடுத்து நம்ம என்ன செஞ்சிருங்க? பலியாக்கி. பலியாகவும் காணிக்கையாக, பலியாகவும் காணிக்கையாக இல்லையா? பலி செலுத்துவாங்க தெரியுங்களா? இன்னைக்கும் ஆமா பலி. பழைய ஏற்பாடு நாட்களிலே பாருங்கள், இஸ்ரவேலன் ஒரு குடும்பத்துக்கு ஒரு பழுதில்லாத ஆட்டுக்குட்டி என்ன செய்ய வேண்டும்? தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டியை பலியிட்டு ரத்தத்தை சிந்தி, அந்த ரத்தம் அந்த குடும்பத்தாருடைய பாவத்தை ஒரு வருடம் என்ன செய்யும்? ஆமா, நிவர்த்தியாக்கும், மறைக்கும், தற்காலிகமாக. ஆனா இயேசு சொல்றாரு, உனக்காக நிரந்தரமா என்ன செய்யறேன்? சிலுவையில பலியாகிறேன். எத்தனை அமைஞ்சல போறீங்க? இனி நீ ஆடை என்ன செய்ய வேண்டாம், தேடி போக வேண்டாம், நானே என்ன ஆகிறேன்? பலியாகிறேன். ஒரே அமைஞ்சலுங்களேன். இயேசு உங்களுக்காக என்ன ஆகிட்டாரு? பலியாகிட்டாரு. எத்தனை அமைஞ்சல போறீங்க?